என்னோட பேரு ரகு. நான் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நீடாமங்கலம் வட்டம் வையகுளத்தூர்ங்கிற சொந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடை பொறுத்தளவுக்கு எனக்கு ஆணும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் சரிசமமா 117 ஆண்கள், 117 பெண்கள் இரு சமமா இருவருக்குமே வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். ரொம்ப சந்தோஷத்தை தான் படுறேன். அண்ணன் சீமானை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வம். பார்த்தாரு, ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப பார்த்து பேசினேன், நல்லா விசாரிச்சாங்க. ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மற்றற்ற பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப எண்ணிலடங்கா மகிழ்ச்சிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா 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 அந்த மாதிரி செய்வேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் சார். உங்க பேர் அறிமுகம்? என்னோட நேம் வந்து ஆக்னேஷ் ஷிபா மேரி. நான் நாங்குநேரி தொகுதியிலேருந்து வரேன். சிறப்பு மிக்கன்னு சொன்னோம்னா தமிழ் தலைவர்களுக்கு அதாவது அவரை மிகைப்படுத்தாம, அவரோட செயல்களை மிகைப்படுத்தாம, தமிழ்நாட்டிலோட தன்னை முன்னிறுத்தாம தமிழ்நாட்டில் தமிழுக்காக போராடிய தமிழ் தலைவர்களையும் முன்னிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம்களுக்கு நோன்பு திறப்பு அந்த திறப்பு நிகழ்ச்சி அதை வச்சிருக்காங்க. அது எந்த மாநாட்டிலையுமே, எந்த கட்சி அரசியல் கட்சி கூட்டங்கள்லுமே அது இல்லாத ஒண்ணு. அது அண்ணனை பாராட்டணும். எதிர்பார்க்காத ஒண்ணு, யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இங்க வந்துதான் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு சிறப்பு அம்சமா ஒரு முஸ்லிம்களுக்கு இடம் கொடுத்து அவங்களையும் ஒரு சகோதரத்துவமா நடத்தியிருக்காங்க. ஆனா எந்த பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்ல கூட அது இல்லாத ஒன்று. நாம் தமிழர்ல நல்லா மிகைப்படுத்தி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு இதுன்றிருக்காங்க. ஆனா இருக்க கூட இல்லாம நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, வெளியில இருந்தாங்க. ஆனா அது யாருமே எதிர்பார்க்காத கூட்டம். கண்டிப்பா இது எதிர்கட்சிகளுக்கும் சரி, புதுசா வந்த கட்சிகளுக்கும் சரி, ஒரு அடியா இருக்கும், ஒரு பாடமா இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதுனாலயே தான் நான் இந்த கட்சியில வந்து இணைஞ்சேன். என் வீட்டுக்காரரையும் இணைச்சேன். நீங்க இணைஞ்சு அவங்க இணைச்சிருக்கீங்க? ஆமா, இணைஞ்சேன். இன்னைக்கு என் பிள்ளைல நாங்களும் மாமாவை பார்க்க வரோன்னு சொல்லிச்சு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, என் பிள்ளைங்க இந்த சகோதரிகளின் சகோதரர்கள், தாய் மாமன்களின் பேரை சொல்லணும்னா, என் பிள்ளைங்க எனக்கு 6 அண்ணன் உண்டு. 6 அண்ணன் கூட சேர்ந்து சீமான் பேரையும் எழுதி வச்சிருக்கோங்க. அண்ணன் சீமானையும் எழுதி வச்சிருக்கேன். அது மாமா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்க எழுதி வச்சிருக்குதுங்க. சம உரிமை, சம பங்கு, எல்லாருக்கும் பங்கு வேணும், எல்லாத்தையும் சமமா நடத்தணும் அப்படிங்கிறது வந்து அது அண்ணனோட கொள்கை தானே. கட்சியே அதுக்காக தானே ஆரம்பிச்சாங்க. கட்சின்னு ஆரம்பிக்காம தமிழ் இனத்துக்காக தானே அவங்க வந்தாங்க. பெண்களுக்கு முதலிடம் கொடுத்து, அதாவது 33 விழுக்காடுன்னு கூட சொல்லாம 117 பெண்களுக்கு ஒரு வேட்பாளர் சீட்டு கொடுத்து இதுன்றிருக்காருன்னா அது எந்த பெரிய கட்சியாலையும் முடியாது, இனிமே வரப்போற கட்சியாலும் முடியாது, வந்திருக்க புது கட்சியாலையும் முடியாது. அது ரொம்ப பாராட்டத்தக்க கூடியது இதுங்களுக்கு. ஆனா சவால் விட்டு சொல்லலாம், எந்த கட்சியும் எந்த பெண்களுக்கும் இவ்வளவு முதலிடம் கொடுக்க முடியாது, இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பா வந்துட்டு பாதுகாப்பா திரும்புற பாதுகாப்பை எந்த கட்சியாலையும் கொடுக்க முடியாது. அது சவால் விட்டு சொல்லுவேன், உறுதியா சொல்லுவேன். ஆனா சில பேர் வந்து எப்படின்னா டம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. டம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்கன்னா எதுக்கு பயப்படணும்? டம்மின்னு தெரியுதுல்ல, ஏன் பயந்து போய் சொல்றாங்க? பயம் இருக்க போய் தானே டம்மின்னு சொல்றாங்க. இப்போமா அண்ணனையும் சொல்றாங்க வெத்து வெட்டுங்க. வெத்து வெட்ட எதுக்கு பார்த்து பயப்படுறாங்க? வெத்து வெட்டுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. ஏன் பயப்படுறாங்க? எதுக்கு இடையூற கொண்டு வராங்க? நான்லாம் எமர்ஜென்சிக்கு இன்னைக்கு போன் பண்ண கூட போன்ல சிக்னல் இல்ல. யாருக்குமே சிக்னல் இல்ல. ஏன் கட் பண்ணி வைக்காங்க? எதுக்கு நெட்டை கட் பண்ணி வைக்கணும்? எதுக்கு சிக்னலை கட் பண்ணி வைக்கணும்? தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் மோத வேண்டியது தானே. எதுக்கு இந்த சில்லறதனமான வேலை எல்லாம் அவங்களுக்கு எதுக்கு? அப்ப பயம் இருக்க போய் தானே. எதுக்கு பயப்படணும்? இது வந்து பயம்தான் சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா பயம்தான். அண்ணனை பார்த்து பயப்படுறாங்க, அண்ணன் பின்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க. அது நிச்சயமா, அது உறுதியா சொல்லுவேன்.
பெரிய கட்சியா இருந்தா என்ன செய்ய? ஏன் எங்க அண்ணனை பார்த்து பயப்படணும்? ஆ. அவங்க பயப்பட போய் தான் இந்த சித்து வேலை எல்லாம் பாக்குறாங்க, மறைமுகமா எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. வணக்கம் சகோதரி. வணக்கம்ண்ணா. உங்க பேர்? என் பேரு பிரியங்கா. நான் இங்க பல்லடம் சட்டமன்ற தொகுதி இடுவாய் கிராமத்துல இருக்கேன். எங்களோட வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கியாவே தமிழனியன். நாங்க இந்த மாநாடுக்காக வந்திருந்தோம். இந்த மாநாடு ரொம்ப சிறப்புமிக்க, எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா ரொம்ப அமைஞ்சிருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப எங்களுக்கு மனசுல ஒரு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும், நம்மளோட இன்னும் வேட்பாளர் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கறது என்னெல்லாம் தெரியப்படுத்தணுமோ, நம்ம கட்சி சார்பா நம்ம எல்லாத்தையுமே கத்துக்க வேண்டியதா ஒரு மாநாடு அமைஞ்சிருக்கு இந்த தடவை. அதாவது ஒவ்வொரு வேட்பாளர் அறிவிக்கிறப்பயும் ஒரு உற்சாகம். கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது நம்ம அவங்க- மத்த அவங்க கட்சியில வீட்டுல உள்ள ஒருத்தர் வர்ற மாதிரி நம்ம மத்த கட்சியில உள்ளதுக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சியில உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா சாதாரணமா படிச்சவங்க கிடையாது, எல்லாருமே பட்டம் வாங்கினவங்க தேர்ந்தெடுத்து இந்த மாநாட்டு நம்ம கட்சி சார்பா எல்லாரையும் அந்தந்த ஊர் தொகுதியில வேட்பாளரா நிப்பாட்டியிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க எல்லாருமே குடும்பமா வந்திருக்கோம், குழந்தைங்களோட வந்திருக்கோம். நம்ம அப்பா சொன்ன மாதிரிதான், நீங்க எல்லாரும் குடும்பமா வரணும், குழந்தைங்களோட வரணும், எல்லாரும் எப்படி சொல்ற சந்தோஷமா இருந்து அதை வெளியே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல சொன்னது. வேட்பாளர் அறிவிச்ச பிறகு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு விமர்சனம் ஒண்ணு வருது, டம்மி வேட்பாளர் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. பொதுவா சொல்றாங்க டம்மி வேட்பாளர். இத பத்தி உங்க கருத்து? அண்ணா, டம்மி வேட்பாளர் அப்படிங்கிறது எல்லாமே பேச்சுக்கு மட்டும்தானே தவிர இந்த கட்சியில அப்படி கிடையாது. வேட்பாளர் அப்படிங்கிறது மத்த கட்சிக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, இந்த கட்சியில அது கிடையவே கிடையாது. ஆனா இங்க நாம் தமிழர் கட்சியில் பாத்தீங்கன்னா அந்த டம்மி அப்படிங்கிற பேச்சு சொல்லுக்கே இடம் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நீங்க அறிமுகப்படுத்தும் போது நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒவ்வொரு வேட்பாளரும் எப்படி இருக்காங்க, அவங்களோட தனித்துவம் என்ன, அவங்கள எந்தெந்த முறையில தேர்வு செஞ்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் தேர்வு செய்யறாங்க, கட்சிக்கு அவங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்ததுனாலதான் நம்ம அண்ணன் அப்பா வேட்பாளரா நிக்க வச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா டம்மி வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கு நம்ம கட்சிக்கு சம்பந்தமே இல்ல. நம்ம அதை பத்தி பேச வேண்டியது இல்ல. இதுல எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு வேட்பாளர், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காரைக்குடி நீங்க சொல்றது நம்ம அப்பாவையே சொல்றீங்க இல்ல? அவரோட சொந்த ஊர்லயே நிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். நம்ம ரொம்ப வருஷமா எதிர்பார்த்தோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப அது நினைக்க நினைக்க இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம அவரே நிக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது இன்னும் சந்தோஷம் தான் மத்த கட்சிகளை விட. ஒரு ஆள் தனித்து நிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனை வருஷமா பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம அப்பாவை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் கூட்டணி அந்த வேட்பாளர் அப்படிங்கறது எல்லாமே இல்லாம போச்சு. சோ கூட்டணிங்கிறதே கிடையாது இந்த நாம் தமிழர் கட்சியில. அவர் இன்னைக்கும் தனித்துதான் நிக்கிறாரு, இந்த வருஷமும் அப்படிதான் நிக்கிறாரு. சோ அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்பவும் அறிவிச்சிருக்கிறாரு, என்னைக்குமே நாம் தமிழர் கட்சி தனித்தல் மட்டும்தான் நிக்கும், கூட்டணிங்கிறதே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதை கேட்கும் போது இன்னும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனித்து நின்றால் மட்டும்தான் இந்த கட்சி சார்பா ஜெயிக்க முடியும். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி மக்களாக எங்களுக்கு பலம். தனித்து நிக்கிறதா எங்களோட பலம். நாம் தமிழர் கட்சி சார்புனாலே தனித்து நிக்கிறதுதான் பலம். சோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நாங்க மாநாடா வந்ததுல சந்தோஷம்தான். பத்திரிகைக்காரங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. 2 கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. இனி அந்த கேள்வி அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அண்ணன் இந்த மாநாட்டுல தெளிவா சொல்லிட்டாரு. புது கேள்வியோட வருவாங்க ஏதாவது. கண்டிப்பா புது கேள்வியோட வந்துட்டா அதுக்கும் பதிலடி கொடுக்க நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே தயாராக நிற்கும் களத்துல. அது கட்சியா இருந்தாலும் சரி, கட்சி வேட்பாளர்கள், மக்கள், அதோக தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா அப்படின்னாலுமே அது ஒரு தனி பலம் உண்டு கட்சிக்கு. நன்றி அண்ணா.